தினம் ஒரு தகவல். வழக்காடு மன்றத்தில் ஒரு வழக்கு நீதிபதி முன் வந்தது. ஒரு மூதாட்டி சாட்சி கூண்டுக்கு அழைக்கப்பட்டார். மரகதம், மரகதம், மரகதம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. வழக்கறிஞர் மூதாட்டியை நோக்கி, திருமதி மரகதம் நீங்க தானே, என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் வக்கீல். அந்த மூதாட்டி மரகதம் என்ன சொன்னாங்க, உன்னை தெரியாமல் என்ன பிரகாஷ், சின்ன வயதிலிருந்தே உன்னை தெரியும், ஆனால் ஸ்லாக்கியமாக ஒன்றும் இல்லை, நீ பொய் சொல்லுவ, இப்போவும் அதே மாதிரி தான் தொடர்ற, மனைவியை ஏமாற்றுவ, அப்போ அம்மாவை ஏமாத்திட்டு இருந்து இப்போ மனைவியை ஏமாற்றுகிறாய், பிறரை உபயோகப்படுத்தி கொண்டு பின் அவர்களை தூற்றுவாய், அது இப்போதும் அதே தான் நடக்குது, உன்னை பெரிய மேதாவின்னு சின்ன வயசுலேயே நினைச்சிக்கிட்ட, இப்போவும் அதே மாதிரி தான் இருக்க, ஆகவே உன்னை எனக்கு மிகவும் நன்றாக தெரியும் அப்படின்னு அந்த மூதாட்டி மரகதம் சொன்னாங்க. இந்த மூதாட்டியின் பதிலில் வழக்கறிஞர், அதாவது வக்கீல் ஆடி போய்விட்டார். எப்படா வழக்கை தொடர்வது என்று புரியாத குழப்பத்தில் அவர் எதிர்த்தரப்பு வக்கீலை சுட்டிக்காட்டி, திருமதி மரகதம் இவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த மூதாட்டி மரகதம், ஏன், ரமேஷை எனக்கு பல வருடங்களாக எனக்கு தெரியுமே, அவன் ஒரு சோம்பேறி, நல்லது சொன்னால் கேட்க மாட்டான், நிறைய குடிப்பான், அப்போ கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா இப்போ வேற எதையோ குடிக்கிறான், அவனுக்கு யாரிடமும் நல்லுறவு கிடையாது, சட்டத்தை பற்றி ஒரு இழவும் தெரியாது வக்கீலாகிவிட்டான், அவனுக்கு ஏற்கனவே 3 பெண்களிடம் தொடர்பு இருந்தது, இப்போ யார்கிட்ட இருக்கோ தெரில என்று கூறியதில் ரமேஷ் என்ற அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் மூர்ச்சையாகி விழுந்து விட்டார். உடனே அவசரமாக 2 வக்கீலையும் தன் அருகே நீதிபதி கூப்பிட்டார். ரொம்ப அவசரமாக கூப்பிட்டார். 2 வக்கீலும் இப்படி கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிட்டு மெல்லிய குரலில் சொல்றார், உங்கள் 2 பேரில் எந்த ராஸ்கலாவது அந்த மூதாட்டி மரகதத்துக்கிட்ட நீதிபதியை தெரியுமான்னு கேட்டீங்க, அவ்வளவுதான், ஒவ்வொருத்தரையும் தூக்கு மேடைக்கே அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு நீதிபதி சொன்னார். இது எப்படி இருக்கு? இப்படிதான் கணவன் மனைவி என்ன பண்ணாங்க, கோயிலுக்கு போனாங்க. அவங்களுக்குள்ள எப்பவுமே சண்டை சச்சரவுகள், அந்த சண்டை சச்சரவுகள் நீங்கிறதுக்காக கோர்ட்டு கேஸு எல்லாமே போய் பார்த்துட்டாங்க. ஆனால் அது இது தீரலை. சரி, கோவிலுக்கு போனால் அதாவது புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ட்டு அங்கே ஒருத்தர் சொன்னாங்க, உங்களோட குறைகளை அந்த கிணறு இருக்கு இல்லையா, அந்த கிணத்துக்கிட்ட சொன்னீங்கன்னா உடனே நிறைவேறும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. 2 பேரில் என்ன பண்ணாப்புல, முதல்ல கணவன் கடகடன்னு ஓடி போய் அந்த கணத்தை பார்த்துட்டு ஏதோ சொல்லிட்டு வந்தான். சரி, கணவன் போய் சொல்லிட்டு வரானேன்னு சொல்லிட்டு 2வது மனைவி என்ன பண்ணா, நிதானமாக போயிட்டு நம்ம மெதுவாக சொல்லிட்டு வரலான்னு போயிட்டு கிணத்துல போயிட்டு சொல்ல போகிறான். சொன்னால் அந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்குற தெரியல, அந்த கிணறு ரொம்ப ஹைட்டாக இருக்குது. சரின்னு ஒரு கல் மேலே ஏறி சொல்கிறதுக்குள்ளே தொபகடின்னு விழுந்துட்ட உடனே அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான். உடனே கணவன் சொல்கிறான், ஆஹா, இது நல்ல கிணறு, வேண்டதை உடனே நிறைவேற்றிடுச்சே, நம்ம வேண்டதை உடனே நிறைவேற்றிடுச்சே நானா அவன். இது எப்படி இருக்கு பாருங்க. மீண்டும் நாளை தினம் ஒரு தகவலில் சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.